குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். இன்றைக்கி நம்ம 25 நவம்பர் திங்கட்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் ரொம்ப அடிப்படையானது. ஸோ அதன் மூலமாக தான் நம்ம வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றியோ இல்லை இண்டிகேட்டரோ எதுவும் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம சேனலை பொறுத்தவரையில் முழுக்க மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்டை அடிப்படையாக வச்சு மட்டும்தான். ஸோ ப்ரீவியஸ் டேவோட ட்ரேட் ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம், எப்படி அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ அனலைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்த மாதிரியே, அதாவது இந்த பிஓசி லைனுக்கு மேலே 23,363ங்கிற பிஓசி லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த பிஓசியை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம். சப்போஸ் டவுன் சைடு இந்த பிஓசிக்கு கீழே டவுன் சைடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு திரும்ப அப்சைடு வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு பிஓசியை டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுவுமே முந்தின நாளோட செல்லிங் எக்ஸஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஓப்பன் பண்ண உடனே டெஸ்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வந்து கிட்டத்தட்ட பிஓசி நியரில் டெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் எடுத்ததில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பிஓசியில் வந்து டெஸ்ட் எடுக்காமல் அதுக்கு முந்தின டிபிஓலே டெஸ்ட் எடுத்துட்டாங்க. எதனால் அப்படின்னா இங்கே 2 டிபிஓ தான் இருக்குது, ஏஎஃப்ங்கிற 2 டிபிஓ தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டிபிஓ பயங்கரமாக வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்குது. அதாவது ரொம்ப நேரமாக நின்று மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ட்ரேடான வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த 10 டிபிஓ உள்ள இந்த வேல்யூ தான். ஸோ அந்த இடத்துல வந்த உடனே உங்களுக்கு இந்த டெல்டாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் டெல்டாவை பார்த்தீங்கன்னா 80K இருக்குது, இல்லை 162K இருக்குது, கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. ஸோ இந்த 162Kல வந்த உடனே மார்க்கெட்டை அதுக்கு கீழே புஷ் பண்ணவே ஒரு டிபிஓ கூட போட விடாமல் மார்க்கெட்டை சடனாக மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போன மார்க்கெட்டு ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட்டு இந்த செல்லிங் எக்ஸஸபிளாக காலி பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்லேயே காலி பண்ணிட்டாங்க. அப்புறமா இந்த ஏ பீரியட்லேயே வந்து ஓப்பன் ஆகிட்டு டெஸ்ட் எடுத்துச்சு இல்லையா. ஸோ இங்கே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த பிஓசியை டச் பண்ணாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த ஏ பீரியடில் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த செல்லிங் எக்ஸஸோட டாப் வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருக்கலாம். இந்த டாப் வந்தவொடனே நம்ம பொசிஷனை கவர் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் அது ஒரு ரெஃபரன்ஸு, இதோட டாப் ரெஃபரன்ஸு ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் டேயில் வந்து அந்த 308Kன்னு சொல்லி ஒரு 3 இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் டெல்டாவை. ஸோ இந்த டெல்டாவோட ஹை வந்தாலோ இல்லாட்டி இந்த மிடில் டெல்டாவோ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட கோயின்சைட் ஆகுது. ஸோ இந்த வேல்யூவில் வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 140 பாயிண்ட் வருது. ஸோ 140 பாயிண்ட்டுங்கிறது பெரிய ப்ராஃபிட்டு நிஃப்டியை பொறுத்தவரையில், எஸ்பெஷலி ஆப்ஷனில். ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன இருக்குன்னா பி பீரியட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிக்கிட்டு அதோட ஓப்பன் வேல்யூ வரைக்கும் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஏ பீரியடை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிவிட்டு மேலே போய் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்டு சி பீரியட் ஓப்பன் ஆகுது. சி பீரியட் வந்து கரெக்டாக எங்கே வந்து புல்பேக் எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்த ஐபி ரேஞ்சுக்குள்ளே ஒரு 50% வந்து ஸ்டாப் ஆகுறாங்க டவுன் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மார்க்கெட் அப் சைடு தான் ஒன் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் பண்ணி மேலே போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கும். அப்புறம் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னா ட்ரேட் செட்டப்பை பொறுத்தவரையில் ஃபிபனாச்சி எடுத்துக்கோங்க. இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு 30 மினிட்ஸில் வச்சுட்டு ஏபி ரெண்டும் சேர்ந்த ஐபி, அதாவது இனிஷியல் பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இனிஷியல் பேலன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 15 மினிட்ஸில் வந்தாலும் சரி இல்லை 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த என்ட்ரியில் ட்ரேட் பண்ணுவீங்களோ அந்த டைம் ஃப்ரேம் வந்துடுச்சு. 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இ பீரியட் வந்து கரெக்டாக எங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு அப்படின்னா இங்கே 50ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அப்புறம் ஃபுல்லாக மேலே தான் கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் எங்கே ஸ்டாப் ஆகும் அப்படின்னா கரெக்டாக இந்த டேவோட வேல்யூ ஏரியா இருக்கு இல்லையா, இந்த டேவோட வேல்யூ ஏரியா ஹையும் இந்த டேவோட வேல்யூ ஏரியா லோவும் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 2 லைனுமே சேம் லைன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் நடக்குது. அதை நான் செட் பண்ணி போட்டுறேன். ஸோ அங்கே வந்து நடக்குதுன்னா எஃப் ஃபார்ம் ஆகிட்டு ஹெச்ஐ ரெண்டுமே அங்கே தான் சப்போர்ட் எடுக்குது. ஸோ அங்கே சப்போர்ட் எடுத்தவங்க ஃபர்தராக ஐ எல்லாமே இந்த பிஓசியில் ஸ்டாப் அடிக்கிறாங்க.
ஸோ அந்த பிஓசி எப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பையிங் சிங்கிள் ஃப்ரெண்டை போட்டுட்டு பிஓசி பிரேக் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்விட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். கரெக்டாக இந்த இடம் தான் நமக்கு முக்கியமான இடம். சொல்லப்போனால் இந்த 2 பீரியடு கிட்டத்தட்ட பிஓசிங்கிறது வெறும் இந்த ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும் கிடையாது. எந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னா, 2 டிபிஓலையுமே சேம் டிபிஓ கவுண்டர் இருக்குது அப்படின்னா, அந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட பிஓசியை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுலேயும் 8 டிபிஓ இருக்குது, இதுலேயும் 8 டிபிஓ இருக்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரேட் இருக்கும்போது சம்டைம்ஸ் இங்கேருந்து இங்கேயுமே மாறி காட்டும், இங்கேருந்து இங்கே மாறி காட்டும். ஸோ நம்ம இதுதான் பிஓசி, இங்கே டச் பண்ணவே இல்லையே, இங்கே எப்படி மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டிபிஓ கவுண்டரை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் தான் கரெக்டாக ஒரு சிங்கிள் ஃப்ரெண்டை போட்டுட்டு கரெக்டாக மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே தூக்கிட்டு போனாங்க கரெக்டாக எங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கரெக்டாக 4 ஹவர்ஸோட சிங்கிள் ஃப்ரெண்டில் உள்ள என்ட்ரி ஆகி ஒரு டிபிஓ தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை கீழே க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இது லாஸ்ட் ஹவரில் அப்படி முடிச்சு விட்டாங்க. ஸோ இதுதான் 22ஆம் தேதி நடந்த மொத்த ட்ரேட் செட்டப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கூடுதலான ரெஃபரன்ஸ் என்ன பார்க்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, ஸோ அன்றைக்கி மார்னிங் காலையிலேருந்தே 9:15 ஷார்ட் கவரிங் மார்க்கெட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷார்ட் கவரிங் மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொசிஷன்ஸை கவர் பண்ணுறாங்க, ப்ளஸ் வேல்யூ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஷார்ட் கவரிங் ரெடி ஆகும். அதான் ஃப்ரெஷ் பொசிஷன் உள்ளே வராமல் பொசிஷனை கவர் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஷார்ட் பொசிஷன் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கீழே தான் போகும்னு சொல்லி காலப்பெல்லாம் செல் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாமே பொசிஷனை கவர் பண்ணுறாங்க. அவங்க பொசிஷனை கவர் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட காலை செல் பண்ணி வச்சுருக்கிறத கவர் பண்ணும்போது காலை ஆட்டோமேட்டிக்காக பை ஆகும் இல்லையா. பை ஆனதுனால தான் மார்க்கெட்டு ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஃப்ரெஷ்ஷான லாங் பில்டப்பு பொசிஷன் வரவே இல்லை. இருக்கக்கூடிய ஷார்ட் பொசிஷனை கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடியே நமக்கு 19ஆம் தேதி வந்து ஷார்ட் கவரிங் மார்க்கெட் வந்து நமக்கு கிரியேட் ஆச்சு. ஸோ அது எத்தனை மணிக்குன்னா காலையில் 9:15 கிரியேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2:45 வரைக்கும் ஷார்ட் கவரிங் மார்க்கெட் தான் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நடந்தது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ காலையில் ஃபுல்லாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு, ஸோ அதோட புவர் ஹை ஃபார்ம் பண்ணி இந்த டேவோட 13ஆம் தேதி நவம்பரோட வேல்யூ ஏரியாவோட டாப்பில் 3 டிபிஓவை ஸ்டாப் பண்ணி புவர் ஹை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டை சடனாக கீழே புஷ் பண்ணுறாங்க. ஸோ இது அதாவது டிஏஐ பை பண்ணுறாங்க, எஃப்ஐஐ வந்து லாஸ்ட் 2 ஹவரில் நமக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு. இது அப்புறம் இன்டர்நேஷ்னல் நியூஸஸும் இதுக்கு காரணம் சொல்லப்போனால். ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்த கான்செப்ட். அப்போ ஒரு அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கான ஷார்ட் கவரிங் ஒரு அட்டம்ப்ட் ஃபெயிலியர். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அட்டம்ப்ட் நடந்திருக்குன்னா, அதிகமான ஹவர்ஸில் இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஹவர் தான், கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி இந்த டேயில் பார்த்தீங்கன்னா, இந்த டேயில் ஒரு ஷார்ட் கவரிங் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 10:15 1:45 வரைக்கும் நடந்திருக்குது. ஸோ இந்த டேயில் என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மேலே இதே கண்டிஷன் தான். ஸோ மார்க்கெட்டை இந்த சிங்கிள் ஃப்ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாமல் புவர் ஹையை ஃபார்ம் பண்ணி மார்க்கெட்டை தொப்புன்னு கீழே வைக்கிறாங்க. ஸோ இதை விழுந்த பாயிண்டே பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், இதுவே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கிட்ட விழுந்திருக்குது. மார்க்கெட் ஏறி லாஸ்ட் ஹவரில் கீழே தள்ளுறாங்க. ஸோ அங்கே நடந்த அதே சினாரியோ தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஷார்ட் கவரிங் அட்டம்ப்ட்டும் ஃபெயிலியர் ஆகிருக்குது. ஸோ நமக்கு ஷார்ட் கவரிங் வரும்போது ஃபுல்லாகவே மார்க்கெட்டை இப்படி 2 விதமாக நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பை பண்ணி மேலே கொண்டு போய் மேலே வச்சு செல் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த கண்டிஷன் நடந்துச்சு. ஸோ இதில் ஏன் இப்படி நடக்கலை அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ இந்த அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இது ஒரு ரீசன். ப்ளஸ்ஸு இது நமக்கு கீழே விழாதுங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த டேவோட பிஓசியில் தான் சிங்கிள் ஃப்ரெண்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த இடத்த கான்ஃபிடண்ட்டாக அவங்க உடச்சி மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன். ப்ளஸ் இந்த பிஓசிக்கு இந்த பிஓசியை வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. சொல்லப்போனால் அந்த பீகாக் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ 10 டிபிஓக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அது பிஓசி, 10 டிபிஓக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பீகாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக பையர்ஸ் மேலே போவாங்க. ஸோ இதில் தான் இனிஷியேட்டிவ் பையர்ஸ் எஃப்ஐஐ எல்லாருமே வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டை கிட்டத்தட்ட 580 பாயிண்ட்டுக்கிட்ட மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய மூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது கூடவே நம்ம பேரலாக ஓஏ எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓஏ பொறுத்தவரையில் அந்த டே ஃபுல்லாகவே இந்த கதை தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கு உள்ளேயே தான் கால் ஓஏ வந்து பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. புட் ஓஏ வந்து ஆல்மோஸ்ட் 1லேருந்து 2-3ன்னு சொல்லி 2-3 கோடியில் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கால் ஓஏ வந்து பயங்கரமாக பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. ஃப்ரெஷ் பொசிஷனு எந்த இடத்துல அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா 23,500. நமக்கு 23,500 எந்த இடம் அப்படின்னா, நாம் இந்த பிஓசி மென்ஷன் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த பிஓசி ஏரியா தான் 23,500. அதில் ஆல்ரெடியே ஒரு 308Kன்னு சொல்லி ஒரு 3 டிபி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் செல்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அதிகமான கால் பொசிஷனை ரைட் பண்ணி நமக்கு மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதே இடத்துல அதுக்கு மேலே தான் பிஓசியும் மேலே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஐபீம் அப்சைடு தான் பிரேக் அவுட் ஆகிருக்குது. அது போக ப்ரீவியஸ் டே ஒரு அட்டம்ப்டோட பிஓசியில் தான் வந்து சிங்கிள் ஃப்ரெண்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அடுத்த கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் ஃபுல்லாகவே வந்து செல்லர்ஸ் சொல்லக்கூடிய கால் ஷார்ட் எடுக்கிறவங்க ஃபுல்லாகவே பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ கால் ஷார்ட்டை கவர் பண்ணனால தான் அது ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டாக மாறி மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்குது. ஸோ அதை நமக்கு ஓஏலே நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதுக்கப்புறமா எது வரைக்கும் மார்க்கெட்டு போகலாம் கவர் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் அப்படின்னா, கரெக்டாக 24,050க்கு மேலே தான் கிட்டத்தட்ட கால் செல்லர்ஸ் வந்து கரெக்டாக பொசிஷனை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஸோ அந்த 24,050 வந்து எந்த இடத்த சொல்லுது அப்படின்னா, 24,050 கிட்டத்தட்ட நமக்கு இந்த 4 ஹவர் சிங்கிள் ஃப்ரெண்டோட மிடில் பாயிண்ட். ஸோ இந்த மிடில் பாயிண்ட் வரைக்கும் தான் செல்லர்ஸ் வந்து பொசிஷனை எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் தான். இதுக்கு மேலே வந்து இதை பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிடும். ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட ஓஏ ப்ளஸ்ஸு அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் அனாலிசிஸ், இந்த 2 கான்செப்டும் ப்ளஸ் அன்னையோட மார்க்கெட் க்ளோஸில் எஃப்ஐ எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்துடலாம். ஸோ 22ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக எஃப்ஐஐ வந்து 1,280 கிட்ட கோடியை வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. 1,722 கோடியை வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ என்ன கூத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இண்டெக்ஸை பொறுத்தவரையில் நிஃப்டி 50ல் நிஃப்டி பேங்க்கு, கிட்டத்தட்ட நிஃப்டி ஃபினான்ஸ், இதில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பொசிஷன் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போ இது நமக்கு என்ன தெளிவாக காட்டுது அப்படின்னா, இந்த ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணதே எஃப்ஐஐ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் அதான் மேட்ரு. இப்போ எல்லாம் டிஏஏலாம் பெருசாகவே புஷ் பண்ணவே இல்லை மார்க்கெட்டை, வெறும் 1,700 தான். அதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா 4,200 கோடி பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே இது எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 5,300 கோடி எத்தனாம் தேதி 21ஆம் தேதி பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 1,278 தான் கவர் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே ஃபுல்லாக பொசிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தெளிவாக தெரியுது இந்த மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட்டுக்கு காரணமே எஃப்ஐஐ தான் காரணம். ஸோ அந்த நமக்கு இந்த 19ஆம் தேதியில் ஒரு சின்ன கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அதில் எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நிஃப்டி 50ல் மட்டுமே 17,600 கோடி வந்து நமக்கு பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹவரில் நடந்த கூத்து. நாங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த இருக்கு இல்லையா 19ஆம் தேதியில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொசிஷன் எடுத்து மேலே மார்க்கெட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. செகண்டு ஐடிக்குள்ளதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 28,898 நிஃப்டி ஃபினான்ஸில் வந்து அவ்வளோ பொசிஷனை கவர் பண்ணி வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 3,400 கோடி இதெல்லாம் கவர் பண்ணி தான் மார்க்கெட்டை லாஸ்ட் ஹவரில் பொத்துன்னு விழ வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ நமக்கு ஒரு ஓவராலாக ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும். எஃப்ஐஐ வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில். இவ்வளோ நாள் செல் பண்ணிட்டு இருந்தவங்க ஃபஸ்ட்டு டேவாக பை பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய அளவில் பொசிஷன் எடுத்து மார்க்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு 580 பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா, ஒன்று இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை டச்சே பண்ணாமல்
இதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக அந்த 4 ஹவர் சிங்கிள் பிரிண்ட்டை தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து செல்லர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த செல்லர்ஸை போய் மீட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செல்லர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க திரும்பியும் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணி இந்த சிங்கிள் பிரிண்டை உடைக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்டை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க கீழே இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு தான் மேலே ஸ்ட்ராங்காக வராங்க. ஸோ எஃப்ஐயோட கண்ட்ரோலோட வராங்க. ஸோ எஃப்ஐ திரும்பியும் பை பண்ணாங்க அப்படின்னா இது ஈஸியாக பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே கொண்டு போயிடுவாங்க. மேலே கொண்டு போனால் நமக்கு இவ்வளோ ரெஃபரன்சஸ் இருக்குது. இங்கே ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. அப்போ 24,200 ஒரு பிஓசி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் ஸ்டாப் ஆவாங்க. இதுவே டவுன் சைடில் போனாங்க அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்டை உடச்சிட்டு மார்க்கெட் கரெக்டாக அந்த பிஓசிக்கு வருவாங்க திரும்ப. இந்த செல்லிங் எக்ஸஸ் வந்து ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செல்லிங் எக்ஸஸ் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிடணும். ஒன்று இந்த சிங்கிள் பிரிண்ட் உடைக்கணும், அப்புறம் அந்த பிஓசியை உடைக்கணும், அப்புறம் அந்த வேல்யூ ஏரியா, அதுக்கப்புறமா அந்த பீகாக் வேல்யூ. ஸோ 1 2 3 இந்த 4 ரெஃபரன்ஸ் தான் டவுன் சைடில் இருக்குது. அப் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட் ஒன்று இருக்குது 4 ஹவர்ஸில் உள்ளதில். அப்புறம் இந்த ஒரு சிங்கிள் பிரிண்ட்டு 1 2 பிஓசி 1 3 அடுத்த வேல்யூ ஏரியா ஹை 1 4 இந்த 4 ரெஃபரன்ஸு மேலே இருக்குது. ஸோ இந்த 4 ரெஃபரன்ஸில் தான் மார்க்கெட் ஸ்டாப் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மார்க்கெட் ஸ்மூத்தாக ரன் பண்ணிடுவாங்க. ஸோ அநேகமாக மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுன்னு தான் நம்புகிறேன். மேபி பார்க்கலாம். அன்னைக்கு இந்த வீக்கெண்டோட குளோபல் மார்க்கெட் எப்படி இதாக இருக்குது, ஏதாவது குட் நியூஸ் இருக்கா பேட் நியூஸ் இருக்கான்னு பார்த்துட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஓப்பன் ஆனால் பாசிட்டிவ், கீழே ஓப்பன் ஆனால் நெகட்டிவ். இதுதான் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.